ரவா இட்லி பண்ணுறதுக்கு 1 கப் பாம்பே ரவை. இது ஃபைனாக இருக்கிற ரவை நான் எடுத்திருக்கேன். வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 கப் ரவைக்கு 2 கப் தயிர். தயிர் வந்து கெட்டியாக இருந்தால் நல்லா வரும் அது. ஸோ நான் நல்ல கெட்டியான தயிர், 3/4 டீஸ்பூன் உப்பு, 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடாவை கொஞ்சமாக தண்ணீரில் கரைச்சி அதை நம்ம வந்து அந்த மெயின் மிக்ஸில் சேர்த்துற போகிறோம். இது வந்து கட்டி இல்லாமல் நல்ல ஃபைனாக கரைக்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேர்த்துடுறோம். உப்பு, பேக்கிங் சோடா, ரவை, தயிர் 4 சேர்த்து இப்போ மூடி வச்சிட்டோம். 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கேஷ்யூ நட் எல்லாம் தாளித்து கொட்டி ஒரு 1/2 கப்பு நான் இப்போ தண்ணீர் சேர்த்தேன். அப்போ கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இட்லி ஸ்டாண்டில் அந்த இட்லி பாத்திரத்தில் விட்டு நம்ம வேக வச்சாக்கா அருமையான ரவா இட்லி இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும்.